ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? மறுபடியும் ஒரு தடவை தேவனுடைய சிறப்பான செய்திகளையும் அவர் செய்த அற்புத காரியங்களையும் நாம நினைவு கூர்ந்து அவரை துதிக்கிறதுக்கு தேவன் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா இந்த விஷயங்களை? கோழி முட்டையிலிருந்து கோழி குஞ்சு பொரிக்கிறதுக்கு அது தன்னுடைய ரெக்கைகளுக்கு அடியில குறைஞ்சது 21 நாட்கள் அடைகாக்க வேண்டியிருக்கிறது. லார்வா கூட்டுல இருக்கிற கூட்டுப்புழு ஒரு வண்ணத்து பூச்சியா மாறி வெளியே வர்றதுக்கு அந்த கூட்டுக்குள்ள சில மாதங்கள் காத்து கிடக்க வேண்டி இருக்கிறது. ஒரு குழந்தை தன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வர்றதுக்கு குறைந்தது 9 மாதங்கள் அந்த கருவிலேயே காத்துக்கிட்டு இருக்கணும். ஒரு யானை குட்டி தன்னுடைய தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு குறைஞ்சது 640 நாட்கள், அதாவது 1 வருஷமும் 9 மாசமும் காத்திருக்க வேண்டி இருக்கு. அதுக்கப்புறம் மண்பிண்டமா இருக்கிற நாம தேவன் தருகிற மகிமையான சரீரத்தை பெற்று பரலோக ராஜ்யத்தின் வாரிசாகிறதுக்கு ஆண்டவருடைய வருகை மட்டும் காத்திருக்க வேண்டி உள்ளது. ஆண்டவருடைய வருகை தாமதமாகுது அப்படி நாம அலட்சியமா இருந்தோம்னா அவர் கொடுக்கிற அந்த மகிமையான சரீரத்தை இழந்துருவோம், அவருடைய ராஜ்யத்தின் வாரிசுங்கிற உரிமையையும் இழந்துருவோம். நாம் மறுரூபம் அடைக்கிற அந்த நேரம் வரைக்கும் காத்திருக்கணும். இமைப்பொழுதற்குள்ளே தேவர் வரப்போகிறார். மண்ணின் சரீரமாயிருக்கிற நாம் மகிமையின் சரீரத்தை அடையப் போகிறோம். இந்த பெரிய ஆசீர்வாதத்தோடு பொறுமையோடு அவருடைய வருகை பரியந்தம் காத்திருப்போம். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஒவ்வொரு நாள் காலையும் தேவனுடைய புதிரான கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சுருக்கமான வசன தியானத்தை அனுதின தியானம் என்னும் நிகழ்ச்சியாக நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். டாக்டர் ஜெயபால் தமிழ் என்னும் யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு நாளும் காலையில 7 மணிக்கு வருகிற இந்த நிகழ்ச்சியை, இது யூடியூப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தேவ பிள்ளைகள் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு நாள் காலை 7 மணிக்கும் அனுதின தியானம் டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனல்ல உங்களுக்காக பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. பாருங்க, தேவனுக்கு மனிதர்கள் வேண்டும். பொருட்கள் தேவையில்லை அவருக்கு, ஜந்துக்கள் தேவையில்லை அவருக்கு, வெள்ளியோ தங்கமோ தேவையில்லை, அது அவருடையது. தேவ தூதர்கள் கூட அவருக்கு வேண்டாங்க, அது எப்போது அவங்க கூடயே இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. தம்முடைய சாயலில் தம்முடைய ரூபத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களை, தன்னோடு சஞ்சரிக்க வேண்டும் என்று அவர் நேசித்த மனிதர்களை, தம்மைப் போலவே உருவாக்கின மனிதர்களை தேவன் நேசிக்கிறார். பாவத்தின் காரணமாய் மூழ்கி கிடக்கிற அந்த மனிதனை ரட்சிப்பதற்கு மனிதனால் முடியாது என்பதினாலே அவரே மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்து, குற்றமில்லாதவராக பரிசுத்தவானாக வந்து, பாவமில்லாத சுத்தமான மனிதனாக இங்கே வாழ்ந்து, பரலோகத்திலிருந்து வந்தவராக இருந்தாலும் மரணத்திற்கு அதிபதியான அந்த மரணத்தால் ஜெயித்து, பாதாளத்தின் மரணத்தின் சாவியை தான் கைப்பற்றிக் கொண்டு, நரக சக்திகளை ஜெயித்து, மனிதனுடைய பாவ விமோச்சன காரியங்களை நடத்தி பரிசுத்தத்தை தயார் செய்து அவர் இப்போது மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறார். நான் தயார் செய்த இந்த விமோச்சனம், இந்த ரட்சிப்பு எல்லா ஜனங்களுக்கும் சேர வேண்டும். அதை கொடுப்பதற்காகத்தான் அவர் மனிதர்கள் வேண்டும் என்கிறார். நீ எனக்கு வேண்டும், நீதான் மோசே மோசே என்று எரிகிற முச்செடியிலிருந்து அவர் அழைத்தபோது மோசே பயந்து போயிட்டான்.
ஏதோ சத்தம் கேக்குதுன்னு கிட்ட போனானே தவிர, நீ கிட்டி சேராதே, உன் பாதரட்சைகளை கழற்றி போடு என்றார். செருப்ப தோல்ல தாங்க செய்வாங்க, அங்க செருப்ப கழட்ட சொல்றாரு. சரீர காரியங்களை விட்டு தேவ சன்னிதானத்துக்கு நாம போகணும்னா, தேவன் நம்மை பயன்படுத்தணும்னா, தேவன் தேவன் தம்முடைய வல்லமையை நம்மீது உபயோகித்து பலத்தை கொடுக்க வேண்டும் என்றால், நம்முடைய சரீரம் மாற வேண்டும், சரீர காரியங்கள் விலக வேண்டும். கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம், மாமிச காரியங்கள் என்ன என்ன என்று ஒரு பெரிய லிஸ்டே அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை படிச்சா நல்லா இருக்கும், நேரம் அதிகமானாலும் பரவாயில்ல. கலாத்தியர் 5வது அதிகாரம் 19வது வசனத்தில், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. இவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. என் அன்பு சகோதர சகோதரியே, உனக்குள் இது இருக்குமானால் நீ தேவனுக்கு தேவைப்பட மாட்டாய். என்னங்க அது? செட்டா சொல்லப்பட்டிருக்கு. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். அது ஒரு செட்டு. வேசித்தனம், விபச்சாரம், காமம் நிறைந்திருக்கிற அந்த காமத்திலான மனசு, அசுத்தத்தை விரும்புகிற அந்த மனசு. 2வது செட் என்ன? விக்கிரகாராதனை, பில்லிசூனியம். தேவனுடைய இடத்தை நீ வேற எதுக்கு கொடுத்தாலும் அது விக்கிரகாராதனை தான். பில்லிசூனியம் அப்படின்னு சொன்னா, இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொன்னா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். வேதாகமம் சொல்லுகிறது பில்லிசூனியம். பில்லிசூனியம்னா ஜோதிடம், திதி நட்சத்திரங்கள் பார்க்கிறது, மூட நம்பிக்கைகள், தாயத்துக்கள் கட்டிக்கிறது, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னு நாள்கிழமை பார்க்கிறது, ராசி பலன் பார்க்கிறது. இதெல்லாமே சரீர சம்பந்தமானது தான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இவைகளோடு எந்த விதமான சம்பந்தமும் இருக்கக்கூடாது. 3வது செட்டு கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைவெறிகள், களியாட்டங்கள் முதலியவை. மாமிசத்தின் விஷயங்களை விட்டு விலக வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் இந்த மாதிரி காரியங்களை, இந்த மாதிரி செயல்களை ஒரு காலம் செய்யக்கூடாது. மோசே விட்டு, உனக்கு கோபம் ஜாஸ்தி இல்ல? அப்படிதாங்க, யாரோ 2 பேர் அடிச்சுக்கிட்டு இருந்தா இவன் உள்ள பூந்து அவனை அடிக்கிறான். அவ்வளவு முன் கோபம், அவ்வளவு கோபம், அவ்வளவு ஆத்திரம். அது மட்டும் இல்லைங்க, தேவன் அழைத்த உடனே என்னால முடியாது, நான் ஒரு ஆடு மேய்க்கிறவன், நான் எதுக்கு பயன்பட மாட்டேன், நான் சாதாரண மேய்ப்பேன் அப்படின்னு சொன்னான். அப்படி சொன்ன மோசேயை ஆண்டவர் அழைத்து, வா மோசே, நான் உன் கூட இருக்கிறேன். நான் எதுக்கு உன்னை தேர்ந்தெடுத்தேன்னா, என்னுடைய ஜனம் முழுவதையும் பாலும் தேனும் ஓடுற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நான் வைக்கணும்னு ஆசைப்படுறேன்யா அப்படின்னு சொல்லித்தான் அவரை கூப்பிட்டாரு. மோசேவை அழைத்த தேவன், பேதுருவை அழைத்த தேவன், பவுலை அழைத்த தேவன். ஒரு பவுல் மூலமா எவ்வளவு பெரிய காரியம் நடந்தது, ஒரு பேதுரு மூலமா எவ்வளவு சபைகள் வாழ்த்தப்பட்டது, ஒரு மோசே மூலமா ஒரு ஜனக்கூட்டத்தையே எப்படி நடத்த முடிஞ்சது. நாட்களிலே இப்படி கிறிஸ்தவ சபைகளிலே இருக்கிற நம்மை தேவன் பார்த்து விருப்பப்படுகிறார். நீ எனக்கு வேண்டும் மகனே, மகளே. ஆண்டவரே, நான் இதோ இங்க இருக்கேன்பா. ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு நல்ல தீர்க்கதரிசி. இஸ்ரவேல் மக்கள் கொஞ்சம் மோசமான நிலையில இருந்த நேரத்தில் இருந்தாலும் அவர் அங்க பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். வயலோட வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ, இருட்டி போகும் அளவும் குடித்துக் கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ, நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ, உனக்கு ஐயோ, 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 ஐயோ என்று எல்லோரையும் எச்சரித்து தேவாலயத்துக்குள்ளே செல்கிறார். சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தரை பார்க்கிறார். ஒளிமயமான அந்த ஆலயத்தில் அவர் பிரவேசித்ததும் அங்கே சேராபீன்கள், கேருபீன்கள், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று பாடின அந்த வெளிச்சத்தில் அவரை பார்த்தபோது அதே ஏசாயா சொல்கிறான், அதுவரையும் உனக்கு சிரமம், உனக்கு சிரமம் அப்படின்னு சொன்னவரு தேவனோட சந்நிதியில் என்ன சொன்னான் தெரியுமா? ஐயோ, ஐயோ, நான் அதமானேன், நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன் என்று எப்பொழுது தன்னுடைய நிலைமையை ஒப்புக்கொண்டானோ
வேதம் சொல்லுகிறது, பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி அவன் உதடுகளை தொட்டதினாலே இதோ உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது. பாம்பு குணத்தைப் போல பகையும், பன்றியின் சுபாவத்தைப் போல நீச்சமான குணமும், எலிகளைப் போல அழிக்கும் எண்ணத்தையுடைய துராலோசனைகள். உன்னை உருவாக்கின ஆண்டவரே, இந்த ராத்திரி மறந்து போயிருக்கிறாயோ என்னவோ? ஆண்டவரே, நான் மதிகெட்ட நிலையில் இருக்கிறேன், நான் சோம்பேறியாக இருக்கிறேன், நான் கோபதாபங்களுக்கு அடிமையாக இருக்கிறேன், இதயத்தில் இடம் கொடுத்து விட்டேன், நான் என் சரீரத்தை அசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன், என்ன மன்னிங்க ராஜா, இல்லை என்றால் நான் அதமாகி விடுவேனே என்று நீ கேட்கும் போது, இப்பொழுதே தேவ சன்னதியில் இருக்கிற ஒரு அக்கினி, தேவ வாக்கியம் என்ற அக்கினி உன் பாவங்களுக்கு பிராயச்சித்தம் செய்யும்படியாக உன்னை தொடுவதற்கு தயாராக இருக்கிறது. நீ குடிகாரனாக இருந்தாலும் இதோ இந்த நேரத்திலே உனக்கு ஒரு கடைசி வாய்ப்பு, சந்தர்ப்பம். உன் பாவங்களிலிருந்து நீ விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு இதுதான் சரியான நேரம். நீ எனக்கு வேண்டும், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை பரிசுத்தப்படுத்துவேன் என்று உன்னோடுதான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பாதி நிலையில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயோ? பாதி பரிசுத்தப்படுத்த நிலையில் இருக்கிறாயோ? நிலை நிற்க முடியாத நிலையில் இருக்கிறாயோ? இந்த வேளையிலே உன்னை சரி செய்வதற்கு இந்த சபைக்கு தேவன் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவர் இந்த நேரத்திலே உன் மீது நேசமாயிருக்கிறவர். உன்னை அவருடைய ஊழியத்திற்காக பயன்படுத்த ஆசைப்படுகிறார். உன்னை தன் ஊழியக்காரனாக பிரியமோடு அழைக்கிறார். ரட்சிக்கப்படுகிறேன் என்றாயே, தேவன் எனக்கு நல்லது செய்திருக்கிறார் என்று சொல்கிறாய், தேவனே என்னை வாழ வைக்கிறாய் என்று சொல்கிறாய். ஆனால் நீ தேவனுக்கு பயன்படுத்தப்படுகிறாயா? தேவனுடைய கரங்களிலே உபயோகிக்கப்படுகிற பாத்திரமா இருக்கிறாயா? ஒரு முறை சோதித்துப் பார். நீ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறாயா? இயேசு கிறிஸ்துவை உன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? உன் வாழ்க்கையை, உன் இருதயத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிற மிருக குணங்களை உன்னை விட்டு அகற்றி இருக்கிறாயா? இயேசு கிறிஸ்துவை உன் இருதய சிம்மாசனத்திலே அமர வைக்கப் போகிறாயா? அவருடைய வசனங்களால் உன் வாழ்க்கையை நிரப்பப் போகிறாயா? அவருடைய ஆவிக்கேற்ற வாழ்க்கையை நீ வாழ்கிறாயா? அதன்படிதான் நீ பரலோக ராஜ்யத்தின் வாரிசாக ஆக முடியும். என் அப்பா ஒரு பெரிய குடிகாரருங்க. அவர் ஒரு டெப்டி இன்ஜினியராக வேலை செஞ்சாரு. அந்த கான்ட்ராக்டர்ஸோட எப்பவும் சேர்ந்து சீட்டு விளையாடுறதும் குடிக்கிறதும் கும்மாளம் போடுறதுமா இருப்பாரு. 2 கையிலையும் சிகரெட்டை குடிச்சுக்கிட்டே இருப்பாரு, பிராண்டி விஸ்கின்னு குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவரு போதையில் இருக்கும்போது அவர் ஒரு 10 பேர் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து போட்டுட்டு தான் போவாங்க டெய்லி. எத்தனையோ பேர் சொன்னாங்க, என்னையா 8 பிள்ளைய வச்சிருக்கேன், ஏயா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. யார் என்ன புத்திமதி சொன்னாலும் ஒருத்தரையும் அவர் மதிக்கவே மாட்டாருங்க. ஒரு காலத்தில் அவர் வாழ்க்கை விரக்தி அடைந்தது. காக்கிநாடாவில் இருக்கிற கடல்ல போய் தற்கொலை செஞ்சுக்கலான்னு போய்கிட்டு இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருந்தது. அங்க போனாரு. அங்க போய் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் செத்து போனா பரலோகம் போயிடலான்னு நினைச்சாரோ என்னவோ. ஆனா மனமாற்றத்துக்காக போகல. அந்த ஊழியக்காரர் அங்கே ஜெபித்த போது அங்க ஒரு அற்புதம் நடந்தது. அடுத்த நாள்ல இருந்து அவர் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்ததுங்க. எனக்கு அப்ப 17 வயசு, அவருக்கு அப்ப 40 வயசு. அப்பெல்லாம் எனக்கு கடவுளும் இல்லை, பேயும் இல்லை. எங்க அப்பா மாதிரியே நல்லா சாப்பிட வேண்டியது, குளிக்க வேண்டியது, சாகலாம் அப்படிங்கிற நிலை தான், அவ்வளவுதான். ஆனா அந்த நாள்ல இருந்து என்னுடைய அப்பாவின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். அன்றே சிகரெட்டு, குடி எல்லாவற்றையும் நிறுத்தினார் ஒரே நாள்ல. வீட்டுல இருந்த சீட்டு கட்ட, பிராந்தி பாட்டில், விஸ்கி பாட்டில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டாருங்க. வீட்டுல இருந்த சினிமா பத்திரிகை அதெல்லாத்தையும் குப்பையோட குப்பையா தூக்கி எரிச்சு போட்டுட்டாரு. 10 பைபிள் வாங்கிட்டு வந்து 8 பிள்ளைங்க, எங்களுக்கு, அம்மாவுக்கு, அவருக்குன்னு 10 பைபிள் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாருங்க. காலையில சாயங்காலம் குடும்ப ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய ஆலயத்துக்கு தவறாம போறது. அது வரைக்கும் கவர்மெண்ட் ஜீப்பை யூஸ் பண்ணவர். ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம சொந்த கார்ல தான் போகணும், அரசு கார்ல போக கூடாதுன்னுட்டாரு. அப்புறம் லஞ்சமா வாங்கின பணம் எல்லாத்தையும் விவசாயிகள்கிட்டையும் கான்ட்ராக்டர்கிட்டையும் போய் திருப்பி கொடுத்துட்டு, நான் இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டேங்க, இனிமேல் லஞ்சம் வாங்க மாட்டேன், இந்தாங்க உங்க லஞ்ச பணம்னு சொல்லி லஞ்சம் வாங்கினதுக்காக மன்னிப்பும் கேட்டாருங்க. அப்படி ஒரு அற்புதமான மாற்றத்தை என் கண்ணால நான் பார்த்ததுனால நான் விசுவாசிக்க ஆரம்பிச்ச ஒரு தேவன் இருக்கிறார், அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. அப்படி ஒரு அற்புதமான மாற்றம் உங்க வாழ்க்கையில ஸ்லோவா கிராஜுவலா மாறுறது இல்லைங்க. சிலர்கிட்ட மாறிட்டீங்கன்னா கொஞ்சம் இப்படிதாங்க மாறிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலுக்கு இப்ப பரவாயில்லைங்க, முந்தி 10 சிகரெட் குடிச்சிட்டு இருந்தேன், இப்போ 2 3 அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வரேன்னு சொல்லுவாங்க. பாருங்க, யார் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறானோ அப்பொழுது பழையவைகள் ஒளிந்து போகும், உடனே ஒளிந்து போகும், எல்லாம் புதியதாகும். அதுதாங்க உண்மை. எல்லாம் புதிதாகும்.
இந்த நேரத்திலே தங்களுடைய வாழ்க்கையில எல்லா தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கிற ஒவ்வொருவரையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே விடுவிக்க போறாருங்க. நீ மறுபடியும் அந்த மதுபானத்தை தொடமாட்ட, மறுபடியும் சிகரெட்டை தொடமாட்ட, பாவ இச்சைகள்ல விழுந்து அதுல பரவசம் அடைய மாட்ட. உன்னுடைய அந்தரங்கத்தில் ஒரு மாற்றத்தை இன்று காண போகிறாய் இயேசுவின் நாமத்திலே. கிறிஸ்துவ சபைக்கு ஆண்டவர் கொடுத்த அதிகாரம் அதுதான் பிரியமானவர்களே. தேவதாசர்களுக்கு அவர் கொடுத்த அதிகாரம் உன்னை ஆசீர்வதிச்சு அனுப்புறது மட்டும் இல்ல, உனக்குள்ள இருக்கிற பாவத்திலிருந்து விடுதலையாக்கணும், உன்னுடைய பாதையை சரி செய்யணும், உன்னோட நோக்கங்களை மாற்றி தேவன் வழிக்கு உன்னை கொண்டு வந்து நித்திய நரகத்தை நோக்கி போகிற உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் நித்திய ராஜ்யமான பரலோக ராஜ்யத்திற்கு நேரா திருப்பணுங்க. அதுதான் கிறிஸ்துவ சபைகளின் வேலை. இது போன்ற கிறிஸ்துவ கூட்டங்களின் கடமை. இந்த நேரத்தில் இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரும் உங்க பழைய வாழ்க்கைக்கு மறுபடியும் போகாம ஆண்டவரின் நாமத்தில் ஒரு புது வாழ்க்கைக்குள்ள, கிறிஸ்துவுக்கு சாட்சியா வாழ்ற வாழ்க்கைக்குள்ள தேவன் உன்னை கொண்டு வர போகிறார். பரிசுத்த ஆவியானவர் தம் வல்லமையுள்ள கிரியைகளை நடத்த போகிறார் என்று விசுவாசத்தோடு இரு. நீ மறுபடியும் உன் வீட்டுக்கு போகும்போது ஒரு புதுமையான வாழ்க்கையோட போகிறாய். நம்பிக்கையோடு இரு. அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒன்றை புரிந்து கொள், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எங்கே 2-3 பேர் இயேசுவின் நாமத்தில் கூடுகிறார்களோ அங்கே எல்லாம் நடக்கும். எதை வேண்டிக் கொண்டாலும் அது தேவனால் கொடுக்கப்படும். இங்கு இத்தனை பேர் சேர்ந்து ஒன்றாக ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கும் அந்த வேளையிலே உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாத்தையும் இன்னைக்கு ஆண்டவர் தரப்போகிறார். பிரியமானவர்களே, எத்தனை விஷயங்களும் உன் மேல சாத்தானுக்கு எந்த வித அதிகாரமும் இல்லாம அடைக்கப்பட வேண்டுமோ அது அடைக்கப்படும். அந்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் சாத்தான் அடைபட சொல்லுங்க. சந்தேகத்தோட சொன்னா அது நல்லது இல்லைங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அவிசுவாசத்தோட கேட்க கூடாது, விசுவாசத்தோட கேட்கணுங்க. இல்லைன்னா எதுவும் கிடைக்காது. இனிமேல் என்னுடைய வாழ்க்கையிலே சாத்தானுக்கு எந்தவித அதிகாரமும் கமான், என்னுடைய வாழ்க்கையை இன்றிலிருந்து என்னுடைய ஏசப்பாவுக்காக நான் ஒப்புக்கொடுப்பேன். ஒரு முடிவோட போங்க. வித்தியாசமான, பரிசுத்தமான, ஆத்மார்த்தமான, தேவனுடைய கரங்களால் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். தலைவணங்கலாமா? ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரிடத்துல சொல்லு, இன்று அடைக்கப்பட்டிருக்கிற என்னுடைய விடுதலைக்காக பரிசுத்த ஆவியானவர் நடுவிலே சந்தரிக்கிறார். ஆவியானவரை அடைவதற்கு ஆசையோடு இருக்கிறாயா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா? சாத்தானின் கைகளால் நான் இத்தனை நாட்கள் பயன்படுத்தப்பட்டேன், அது போதும். அவன் என்னை பயன்படுத்தி என்னை மூலையில் உட்கார வச்சுட்டான். நான் இனி என் தேவனுக்காக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எனக்காக நீங்க ஜெபிங்க என்று சொல்லுகிறவர்கள் தயவு செய்து எழுந்து நிற்கலாம். ஆண்டவரிடத்திலே உங்களை நீங்க ஒப்புக் கொடுக்க போறீங்க. நான் ஆண்டவருடைய கைகளில் பயன்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் என்னை அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். வாய் திறந்த ஒரு சிறிய பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுடைய பலவீனத்தை பலமாக மாற்ற வல்லவர் அவர். தாழ்மையிலிருந்து உன்னை உயர்த்துகிறவர் அவர். உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர் அவர். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்யா. என்ன பயன்படுத்துங்க ராஜா. என் கைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. என் பாதங்களை பயன்படுத்துங்க ராஜா. என்னுடைய வார்த்தைகளை பயன்படுத்துங்கப்பா. என்னுடைய செயல்களை பயன்படுத்துங்க ராஜா. என்னை சுற்றி இருக்கிற ஜனம் அழிந்து போகிறதே. என்னோடு இருப்பவர்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்களே. என் குடும்பம் பாவத்தின் பிடியில் கட்டுப்பட்டு இருக்கிறதே. என் பாரத்தை இறங்கி வைங்க அப்பா. நித்திய நாசமான வழியிலே போய்கொண்டிருது பரலோகத்திற்கு எடுத்து செல்லும் வழியை எனக்கு ஏற்படுத்துங்க அப்பா. அழிந்து போகிறவர்களை உயர்த்தும் வல்லமையை எனக்கு கொடுங்க ராஜா. தலை வணங்கி பிரார்த்தனை செய்யலாமா? நம் ஒவ்வொருவரும் தேவனுடைய கைகளால் பயன்படுத்தப்பட வேண்டும். என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க ராஜா. இவ்வளவு காலம் உம்முடைய வார்த்தையையும் உம்முடைய வசனத்தையும் அலட்சியமா எடுத்துக்கொண்டேனே, தவறி போயிட்டேனே. இந்த நேரத்தில் என்னை நீர் சரி செய்ய வேண்டும் ஆண்டவரே. என்னை அழைக்கிறீரே என்று, என்னை கேட்டீரே என்று, என்னை பயன்படுத்த நீர் ஆசைப்படுகிறீர் என்ற விஷயத்தை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என்னை எடுத்துக்கொள்ளுங்கப்பா. என்னுடைய வாழ்க்கையை கர்த்தாவே நீர் எடுத்து உபயோகப்படுத்துங்க. பாவத்திற்கும் உலக ஆசைகளுக்காகவும் இனி நான் வாழ மாட்டேன் அப்பா. சாத்தானுக்கு என்னுடைய வாழ்க்கையில இனி எந்த அதிகாரமும் இல்லை. உமக்காகவே என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் இப்பொழுது அர்ப்பணிக்கிறேன். ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே என்று வாய் திறந்து எல்லாரும் ஜெபிக்கலாமா? இன்னைக்கு உங்கள் பெயரை, உங்கள் ஒவ்வொருவருடைய பெயரை சொல்லி ஆண்டவர் அழைத்துக் கொண்டிருக்கிறார். சகோதர சகோதரிகளே,
இயேசு கிறிஸ்துவை பார்க்க ஆசைப்பட்ட சகேயுவை பேர் சொல்லி அழைத்த ஆண்டவர் இப்பொழுது உன் பெயர் சொல்லி அழைக்கிறார். சகோதரனே, சகோதரியே, உன் தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்னரே உன்னை பார்த்து ஆண்டவர் உன் இருதயத்தில் இருக்கிற ஆசைகளை பார்த்து உன்னை அழைக்கிறார். ஐயா, ஆண்டவரே, இதோ என்னுடைய வாழ்க்கையை தருகிறேன். தவறிப்போய் நிற்கிறேனே ஆண்டவரே. நாளை நாளை என்று சொல்லி நாட்களை கடத்தி விட்டேனே. இன்று நான் விலக மாட்டேன் ஐயா உம்முடைய நேசத்தில் இருந்து. இப்பொழுதே எனக்குள் உம்முடைய காரியங்களை நீங்க வைங்க ராஜா. ஒரு சின்ன பிரார்த்தனை, உண்மையா ஒரு சின்ன பிரார்த்தனை. என்னை பாரும் அப்பான்னு ஆண்டவரே என்னை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. தேவனே, என்னை கண்ணோக்கி பாருங்க ராஜா. தேவனே, என்னை ரட்சிக்க வேண்டும் ஐயா. தேவனே, என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கப்பா. தேவனே, என்னை பரிசுத்தமாக்க வேண்டும் ராஜா. ஒரு சின்ன பிரார்த்தனை செய்யுங்க. அற்புதத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். கேளுங்கள், கொடுக்கப்படும். கேட்டதை கொடுக்கிறதுக்கு பரலோகத்திலிருந்து வல்லமையோடு இறங்கி வந்து பூலோகத்திலே நாம் கேட்கிற வேண்டுதல்களுக்கு பரலோகத்திலிருந்து பதில் தருகிற ஆண்டவர். கேளுங்க, கேளுங்க, உங்க மனம் திறந்து கேளுங்க. உங்களோட கஷ்டம், உங்களுடைய வியாதி, வேதனை, திருமணமாகவில்லையே என்ற வேதனை, குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, குழந்தை இல்லையே என்கிற அந்த ஏக்கம், கேளுங்கள், கேளுங்க. என்னால முடியாதுங்கிற வார்த்தையே ஏசப்பாகிட்ட இல்லைங்க. நான் செய்ய மாட்டேன் என்கிற வார்த்தையே அவரிடத்துல இல்ல. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்தவர். சுதந்திரித்துக் கொள்ளுங்க. இந்த ராத்திரி வேளையில கேளுங்க. பரிசுத்தத்திற்காக கேட்கலாம், புதிய காரியங்களுக்காக தேவனிடத்துல கேட்கலாம். பெரிய தேவனிடத்துல சின்ன காரியங்களை கேட்காதீங்க, பெரியவைகளா கேளுங்க. மோசேவை பயன்படுத்தினவரே என்னையும் பயன்படுத்துங்கப்பா. பேதுருவை பயன்படுத்தி கொண்ட ஆண்டவரே என்னையும் பயன்படுத்துங்க. பவுலை போன்ற கோபமுள்ளவர்கள், சபையை துன்பப்படுத்தின சவுலை பவுலாக மாற்றின ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் அடுத்தவர்களுக்கு இடையூறாக இருந்திருக்கிறேன், தடையாக இருந்திருக்கிறேன். என்னை மாற்றுங்க அப்பா. இந்த கூட்டம் முடிந்த பிறகு மாற்றப்பட்டவனாக நான் போக வேண்டும். நான் விடுவிக்கப்பட்டவனாக போக வேண்டும் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்டு தான் நான் போவேன் ஆண்டவரே. பரிசுத்தம் செய்யப்பட்ட பிறகுதான் நான் போவேன். ஆண்டவரிடத்துல கேளுங்க. உண்மையா கேட்கிறவங்களுக்கு அவர் கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கார். இன்றிலிருந்து உம்முடைய சித்தப்படிதான் நான் நடப்பேன் ஆண்டவரே. இன்றிலிருந்து என்னுடைய விருப்பப்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய விருப்பப்படிதான் நான் நடக்க போகிறேன். உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்து எல்லாற்றையும் நான் கற்றுக்கொள்ள போகிறேன். உம்முடைய வாக்கியங்களை அனுதினமும் நான் தியானிக்க போகிறேன். உம்முடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அதன்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்த போகிறேன். அடிவுகளுக்கு போகிறவர்களை உம்மிடத்திலே கொண்டு வருவேன். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வேன் ஆண்டவரே. தீய வழியிலே விழுந்து கிடக்கிறவர்களை உம்முடைய நாமத்தினால் நான் விடுவிக்க போகிறேன். அந்த பலத்தை எனக்கு நீங்க தாங்க ராஜா. என் கணவர் மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிறாரே, குடிக்கு அடிமையாக இருக்கிறாரே, என் கணவரை மாற்றுங்கப்பா. கேளுங்க என் சகோதரிகளே, அற்புதங்கள் நடக்கும் உங்க வீட்டுல. என் குமாரனை மாற்றுங்க. என் குடும்பத்தை காப்பாத்தணும்னு கேளுங்க. பிரிந்து போய் கிடக்கிற என் குடும்பத்தை ஒன்று சேருங்க ஆண்டவரே. என் கணவரை என்னிடத்துல கூட்டிட்டு வாங்கப்பா. என் மனைவியை என்னோடு சேர்த்து வைங்க ராஜா. என் குடும்பத்துல சமாதானத்தை உண்டாக்குங்க அப்பா. நாங்க சேர்ந்தே இருக்கணும்னு ஆசைப்படுகிறேன். சமாதானத்தை நீங்க கொடுங்க ராஜா. கஷ்டப்படுகிறேனே தவிர பலனில்லை ஆண்டவரே. சம்பாதிப்பதெல்லாம் மாயமாய் போய்விடுகிறதே அப்பா. எந்த வேலை செய்தாலும் எனக்கு ஆசீர்வாதமா இல்லையே. உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் அப்பா. என் மீது இருக்கிற சாபங்கள் உம்முடைய நாமத்தினாலே அகற்றப்பட வேண்டுமே. உம்முடைய ஆசீர்வாதத்தை எனக்கு தந்தருடுங்க ராஜா. கேளுங்க, மனதார கேளுங்க. இயேசுவின் நாமத்துல கேளுங்க. கேட்டா தருவேன்னு சொன்ன ஏசப்பா எவ்வளவு நல்லவர். உனக்கு எல்லாவற்றையும் தரேன்னு சொல்றவர். உன்னையும் என்னையும் பரலோகத்தின் வாரிசாக ஆக்குறேன்னு சொல்றவர். எவ்வளவு பாக்கியமான காரியம் அது. ஐயோ, எவ்வளவு ஆசீர்வாதம் அது. அநேகர பரலோகத்திற்கு கூட்டி போவதற்கு ஒரு ஊழியக்காரனா என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே. பயன்படுத்துங்க ஆண்டவரே. என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே. என்ன உபயோகப்படுத்துங்க ராஜா.
நரகத்திற்கு அழைத்து போகிற எந்த இச்சைகளும் இனி என் கண்முன் வரக்கூடாது ஆண்டவரே. நீர் பார்க்கும்போது ஒருவர் கூட பாதாளமான அந்த நரகத்திற்கு செல்லக்கூடாதப்பா. எப்பேற்பட்ட நிலையிலே எப்பேற்பட்ட பாவத்திற்கு அடிமையாக இருந்தாலும், அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவர்களாய் இருந்தாலும், உம்முடைய கர்த்தாவே பிள்ளைகளாய் ஆக்கும் வரை நாங்கள் நித்திரை போக மாட்டோம் ஆண்டவரே. அந்த சிலுவையிலே நீர் சிந்தின ரத்தம் ஒரு சொட்டு கூட வீணாகாமல் இருக்கும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு அந்த ஆத்ம ஆதாயத்தை நீங்க கொடுங்க ராஜா. ஊழியம் செய்கிற பலத்தை எங்களுக்கு தாங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிற எங்களுக்கு அந்த வல்லமையை கொடுங்க ராஜா. இந்த நேரத்தில் உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிகளுக்கும் உடைய சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஐயா. நம்ம ஒவ்வொருவருமே அதை கேட்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் பிதாவே, உமது பிள்ளைகளும் மீது வைத்த அன்பினால் அநேக இடங்களிலிருந்து இங்கு தேடி வந்தவர்களுக்கு அதற்குண்டான பலனை அடைந்தோம் என்று, தகுந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் என்று, தகுந்த ரட்சிப்போடு நாங்கள் எங்கள் வீட்டிற்கு போகிறோம் என்கிற விசுவாசத்தோடு போகும்படியாக அடைபட்டவர்கள் ஒவ்வொருவரையும் விடுவித்த உமக்கு நன்றி ஆண்டவரே. சாத்தானை தளித்ததற்கு நன்றி ஆண்டவரே. எங்களை விடுவித்ததற்கு நன்றி பிதாவே. இன்றிலிருந்து உமது சாட்சியாக, நீர் விரும்புகிற மனிதனாக, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஊழியக்காரனாக இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்புங்க ராஜா. குடும்பத்தில் அற்புதங்களை நடத்தி வைங்கப்பா. சரீரத்திலே ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க ராஜா. உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் இங்கும் எங்கும் சுற்றி இருக்கிற எல்லா இடங்களிலும் நடக்கட்டும். உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய வருகை தாமதமானாலும் மறுபடியும் இந்த பூமியிலே நாங்கள் அனைவரும் சந்திக்கும்படியான கிருபையை ஏற்படுத்தி கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஜெப தேவை இருந்தாலும் எங்களுக்கு உடனே தெரியப்படுத்துங்கள். தேவ சமூகத்தில் உங்களுக்காக ஜெபிப்பதற்கு நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம். நிச்சயமாக தேவன் உங்களுக்கு பதிலளிப்பார். அது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு அற்புதத்தை நடத்தி காட்டும். ஹalleluya! பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஒவ்வொரு நாள் காலையும் தேவனுடைய புதிரான கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சுருக்கமான வசன தியானத்தை அனுதின தியானம் என்னும் நிகழ்ச்சியாக நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். டாக்டர் ஜெயபால் தமிழ் என்னும் யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு நாளும் காலையில 7 மணிக்கு வருகிற இந்த நிகழ்ச்சியை, இது யூடியூப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தேவ பிள்ளைகள் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு நாள் காலை 7 மணிக்கும் அனுதின தியானம் டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனல்ல உங்களுக்காக பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. கல்வாரி தரிசனம் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் உங்கள் நன்கொடைகளை, காணிக்கைகளை அனுப்புவதன் மூலமாக இந்த ஊழியத்திலே பங்கெடுத்துக் கொண்டு தேவன் அருளும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் காணிக்கையை அனுப்பினோம், எங்களுக்கு ரசீது வரவில்லை என்று சிலர் தெரிவிக்கின்றீர்கள். தயவு செய்து ஆன்லைன் மூலமாக காணிக்கை அனுப்பும்போது அந்த விஷயத்தை லெட்டர் மூலமாகவோ, SMS மூலமாகவோ, ஃபோன் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது அதை ரிசீவ் பண்ணிக்கொண்டோம் என்று ரசீது அனுப்புவதற்கும் உங்களுக்காக ஜெபிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எனக்கு சித்தமானால் நாம் மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுத வேண்டிய முகவரி ஜெயபால் ஃபவுண்டேஷன்ஸ், இலக்கம் 29, நியூ காலனி ரோட், வேளச்சேரி, சென்னை 6,42,00,000.